எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, வேர்ல்டுலயே வந்து இப்போ நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாம் பார்ப்போம்ல, எங்க இந்த ஊர்ல என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நம்ம சைனால எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட். அந்த டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னா ஜயண்ட் புத்தா அப்படின்னு ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு மேல உச்சியில வந்து அந்த ஸ்டாச்சு வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஸ்டாச்சு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட அது 71 மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 233 அடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு மூடியான ஒரு கிளைமேட் ஒன்று. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஃப்ளவர்ஸாவே வந்து இருக்கு. இது ஏதோ ஒரு ஃப்ளவர் போல. கிட்டத்தட்ட அந்த பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பிரிட்ஜையும் தாண்டி அந்த நாங்க வர வழி ஃபுல்லாவே அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. சைனீஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவுல உள்ள பூந்து போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. அது ஃபுல்லாவே இந்த மாதிரி பூக்களா தான் இருக்கு, ஃப்ளவர்ஸ் தான் இருக்கு, அதான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம அதுக்கு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு மேல போய் பார்க்கணும். ஸோ அதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போனோம் அப்படின்னா அதுக்கான அந்த பிளேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்குன்றாங்க. அங்க போய் தான் எடுக்கணும். போற வழியில கடவுள ஃபுல்லா இப்ப பைனாப்பிள் சீசன் இங்க சைனால. ஸோ பைனாப்பிளை வந்து ஒரு குச்சியில சொருகி அப்படியே தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. கேட்டோம்னா ஒரு பைனாப்பிள் வந்து நம்ம அந்த எந்தெந்த ஏரியால இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 RMB இல்ல 5 RMB அப்படி சொல்லுவாங்க. ஸோ அப்படியே போகலாம். நம்ம மேல ஏறி போகணும். படிக்கட்டுல ஏறி போறதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஆனா எக்ஸசைஸ் மாதிரி இருக்கு. போலாமா? வாங்க எல்லாருமா சேர்ந்து ஜயண்ட் புத்தா ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லா கடை தான். இப்ப நாங்க போற இடம் ஃபுல்லாவே கடை தான். ஃபுல்லாவே இந்த ருத்ராட்ச கோட்டை. இப்போ இன்னைக்கு கூட நாங்க வந்த கார்ல எங்களை டிராப் பண்ண வந்தவர் ஒருத்தர், அந்த தாத்தா வந்து இந்த மாதிரி ஒரு ருத்ராட்ச கோட்டை போட்டிருந்தாரு. இந்த புத்திசம்ல கொஞ்சம் ஃபேமஸ் போல. ஸோ வந்து இந்த ருத்ராட்சம் எல்லாம் வச்சிருக்காங்க. பெலூன் போல மீன் மாதிரி அது பாக்குறதுக்கே ரியலா இருக்கு. போட் ஷேப்ல எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஃபுல்லா சுத்தி கடைகள் தான். அதாவது ஃபுல்லா அப்படியே ஏறி போற மாதிரி இருக்கு. மேல ஏறி போனாதான் அந்த புத்தா ஸ்டாச்சு வரும். ஸோ போற வழி எங்கும் பீப்புளுக்கு வந்து பசிக்காம இருக்கும் அப்படின்னு, ஐ மீன் பசிச்சுன்னா சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா கடைகள்லாம் வச்சிருக்காங்க போல. எக்கச்சக்கமான கடைகள். சரி அப்படியே போகலாம். மலை மேல ஆனா ஏறி அங்க வந்துட்டு இருக்காங்க பீப்புள். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும். அங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம போகணும். மேல ஏறி போலாம். நாங்க இந்த வாட்டி நாங்க வந்த டிரைவர் வந்து இங்க எங்களை டிராப் பண்றதுக்கு, ஹோட்டல்ல இருந்து இங்க வந்து டிராப் பண்றதுக்கு வந்த டாக்ஸி டிரைவர் வந்து ஒரு அங்கிள், வயசான அங்கிள் தான். நாங்க அவர்கிட்ட கேட்டோம் எவ்வளவு தூரம் என்னன்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்டா வந்து சொன்னாரு இவ்வளவு தூரம். அப்புறம் உங்களுக்கு வந்து இதுவுமே போட்டுமே இருக்கு, நீங்க போட்ல போயிட்டீங்கன்னா சீக்கிரம் போகலாம், வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாரு. போட் சர்வீஸும் இருக்கு போல அந்த பக்கம் போறதுக்கு. ஃபுல்லா சுத்தி ரிவர், மலைக்கு மேல அந்த புத்தா அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அந்த போட்டை போய் காட்டுறேன் நானு. ஊர்ல இந்த ஆறுல பாதிக்கு மேல தண்ணி இருக்கும், பாதிக்கு மேல தண்ணி இருக்கு. அதுல அந்த மாதிரி இருக்கு போல. பாதிக்கு மேல அந்த பக்கம் தண்ணியவே காணோம். வார்னிங் சிம்பிள் எல்லாம் போட்டிருக்காங்க. பட் இதுக்கு கீழேயும் போய் மக்கள் வந்து போறாங்க, நடந்து போறாங்க. அந்த பக்கம் தண்ணியில எல்லாம் பார்த்துட்டு போறாங்க. போட் அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. இந்த பக்கமா கொஞ்சம் வாங்கலேன். போட் அது பாருங்க. போட், இந்த போட்ல எவ்வளோ பேரு, ஓய்யோ இவ்வளவு பேர் போறாங்கல்ல. கோடி பேர் இருப்பாங்க. மேபி 200 நிறைய பேர் இருக்காங்க. அதுல போயிட்டு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போட் சர்வீஸும் வச்சிருக்காங்க. சரி நம்ம நடந்தே போகலாம். நடந்து போய் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். ஐயோ இருக்க மேல ஏறிட்டே போற மாதிரிதான் இருக்கு. ஐயோ பள்ளிமலையா? பள்ளிமலையை விட ஜாஸ்தி இருக்கும் போலயே. பள்ளிமலை ஏறி இருக்கீங்களா நீங்க? அதானே பள்ளிமலை ஏறி இருக்காங்களாம். அது மாதிரி இருக்குன்றாங்க. அதை விட ஜாஸ்தி இருக்கும் போலன்னு நான் சொல்றேன். ஆமா பள்ளிக்கட்டு கிட்ட தானே சொல்லுவாங்க. ஐயோ முடியலையே. இப்படி செங்குத்தா இருக்குல்ல ஸ்டாலின், போக போக அப்படியே குத்தி ஏற மாதிரி இருக்கு. ஓகே, இவ்வளவு முடியாத காலத்திலுமே பாவம் அவங்க வயசுக்கு அதுல நடந்தும் போறாங்க, குச்சி ஊனிட்டு.
பரவாயில்ல. குட்டி பசங்க எல்லாம் ஏறுது, நமக்கு ஏறுறதுக்கு என்ன சாயோ. ஏறி போய் பாக்குறோம். இன்னும் கொஞ்ச தூரம் கூட ஏறல, மூச்சு வாங்குது, பாடி தொங்கிடும் போல. அவ்வளவுதான், இங்கேயே ஊன்னு சொல்ல வேண்டியதான் நினைக்கிறேன் நான். முடியல. ஆமா, செங்குத்தா ஏறிட்டே போகுது, மூச்சு இப்பவே வாங்குது. ஏசப்பா, பொழைச்சு கிடந்தானா, உயிரோட இருந்து நல்லபடியா மேல ஏறிட்டேன்னா உங்களுக்கு புத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிடுறேன் நேரம். அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. டிக்கெட் கவுண்டர் இங்கதான் இருக்கு, டிக்கெட் எடுத்து தரலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு மோஸ்ட்லி சைனால இருக்க நிறைய இடங்களுக்கு வந்து ஆன்லைன்லயே ப்ரீ புக்கிங் முன்னாடியே பண்ணிடலாம். பட் ஃபாரினர்ஸ் நமக்கு வந்து சில விஷயங்கள் கஷ்டமா இருக்கும், எல்லாமே சைனீஸ்ல இருக்கும்ல. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி அந்தந்த இடங்கள்லயே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கும், டிக்கெட் கவுண்டர் இருக்கும், அங்கேயே எடுத்துக்கலாம். ஸோ நாங்க வந்து இங்கே எடுக்கலாம்னு வந்துட்டோம், டிக்கெட் கவுண்டர் இருக்கு. 你好，你们是来自哪一个国家？ இந்து. 好的。北丽有北丽，隶属于北丽。 160. 看着 谢谢. டிக்கெட் வாங்கியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து 80 rupees, கிட்ஸுக்கு வந்து சாரி 80 RMB, 880 கிட்ட வரும். ஓகே, 800 ரூபாய் 850 ரூபா கிட்ட வரும். குழந்தைங்களுக்கு வந்து 40, பாதி அரை டிக்கெட். வாங்க செல்வோம். அதே மாதிரி சைனால எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா, எந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலும் சரி, இல்ல காமனான ஒரு இடங்களுக்கு போனாலும் சரி, அங்கங்க ஒரு 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 குறிப்பிட்ட கேப் வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு நீட்டாவே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து வெளியில போறோமே, பாத்ரூம் போகணுமே, அந்த ஒரு கவலை வந்து இங்க சைனா வந்ததுல இருந்து எனக்கு கிடையவே கிடையாது. அடிக்கடி, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கே வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியா இருக்கும். சைனாவை பொறுத்தவரை ஸ்டாலின், உங்க கருத்தை சொல்லுங்க. சைனாவை பொறுத்தவரை நம்ம எங்கேயாவது வெளில போறோம் அப்படின்னா டாய்லெட் பிரச்சனை இருக்குமே, எப்படி போறது, அந்த ஒரு கவலை இல்லவே இல்லை. ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு இடத்துக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து டாய்லெட்ஸ் வந்து இருக்கு. பெரும்பாலும் ஆனா ரொம்ப இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும் போது அது நிறைய பேர் யூஸ் பண்ணா லைட்டா ஸ்மெல் வரதான் செய்யும். ஆமா, இப்ப கூட இப்ப நாங்க இங்க வந்தோம், கீழே தான் ஒரு டாய்லெட் இருந்தது, அப்படியே மேல வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்கு நேரம் இந்த சைடுல ஒரு டாய்லெட் ஒண்ணு இருக்கு. ஆமா, சோ அந்த பிரச்சனை இருக்காதுப்பா. அது எனக்கு சைனா வந்ததுல இருந்து அது ஒரு சாட்டிஸ்பாக்சன். டாய்லெட் கான்ட்ராக்ட் எடுக்கறாங்களோ இல்லையோ, நம்ம ஊர்ல வந்து யாராவது சேர போட்டு 5 ரூபா 10 ரூபா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாங்குறாங்க. பட் அது நீட்டா வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வாங்குறது பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு ஏன்னா மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக. ஆமா ஆமா, அது மெயின்டெனன்ஸ் பண்றதே கிடையாது. நாங்க கூட ரீசெண்டா ஊருக்கு வந்தப்ப மதுரையில போயிட்டு ஒரு 5 ரூபா கேட்டாப்ல என்கிட்ட கொடுத்துட்டு உள்ள பார்த்தா பயங்கர ஸ்மெல்லு. ஏங்க காசு வாங்குறீங்கல்ல, அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கழுவுறதுக்கு ஆள் வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல, அதை கழுவி விட்டா போதுமா, ஸ்மெல்லு உள்ள வருதாங்க அப்படின்ட்டு வந்தேன். காசு வாங்கலாம், அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லது. இது யார் மனதையும் புண்படுத்துவதற்கானது கிடையாது, எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதான் என்ட்ரி போல. இங்க வந்து நம்ம வாங்கின டிக்கெட்ஸ்ல ஒரு QR கோடு இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள போக வேண்டியதான். ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. செல்வின் போயாச்சு, அவ்வளவுதானா, வந்துட்டோமா? இல்ல ஓ, இந்த பக்கம் ஒரு குட்டி படிக்கட்டு. ஐயோ, படிக்கட்டுல ஏறி ஒண்ணும் முடியாது போலயே. ஆமா, இன்னுமே எவ்வளவு தூரம். இந்த மாதிரில எவ்வளவு பெரிய மாத்திரை அப்படின்ற மாதிரி எவ்வளவு பெரிய படிக்கட்டு. எனக்கெல்லாம் தொடைய கவ்வுது. 460 மீட்டர், கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர். 1/2 கிலோமீட்டரா? ஓ ஆமா, இங்க போட்டிருக்குல்ல 460 மீட்டர். ஆமா, 460 மீட்டர். சும்மா வெறும் ரோடா இருந்தா ஜாலியா நடந்துடலாம். ஏய், அவன் நடக்கிறதுல நாக்கு தள்ளுது, அதுல வேற கேமரா வேற வச்சிருக்காங்களே, எதுக்கு? ஆமா, ஏற்கனவே ஒரு ஆத்தவங்களும் அப்படித்தான், அவங்க பாகிஸ்தான் அப்படின்னு பேசிட்டு போனாங்க. நான் உடனே வந்து நாங்க இந்தியா அப்படின்னு சொன்னோம். ஓ, நீ திம்போமா, அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டு போனாங்க. இப்பயும் அவங்க கேட்கறாங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்.
ஸோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆன் த வே அந்த புத்தா ஸ்டாச்சு போற வழியிலேயே இந்த சைட்ல சில ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ஓரியன்டல் புத்தா கேபிட்டல்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கு, அதுக்கான பிளேஸ்லாம் இது போல. நாங்க முன்னாடியே டிக்கெட் வாங்கிட்டோம், பட் இதுக்கும் தனியா டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வந்தது வந்தாச்சு, எல்லாத்தையும் ஒரே இதாக பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து மூடுறதுக்கு லேட் ஆகும் போல, இது 5:30க்குலாம் மூடிடுவாங்களாம். ஸோ அதனால இதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. டிக்கெட் கவுண்டர் இங்க இருக்கு. ஆக்சுவலா வந்து தம்பிக்கும் டிக்கெட்டு ஒரு 1/2 டிக்கெட்டு, பட் இவங்க ரொம்ப கைண்டா அவனுக்கு எடுக்க வேண்டாம், நீங்க மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவனை சைடு வெளியே கேட்ல விட்டுட்டாங்க. இப்ப நாங்களாம் இதுக்குள்ள போகணும். சரி ஹலோ. ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, இப்போ டிக்கெட் வாங்கி உள்ள போய் அந்த ஸ்டாச்சு எல்லாம் பாக்குறது, டிக்கெட் வாங்கியாச்சு, எங்களை ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. வந்தா நாங்க கீழே ஒரு இடத்துல இருந்து விசாரிச்சோம் ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து சொன்னாரு கீழே இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க மேல அப்படின்னாரு. இல்ல நாங்க பார்க்க வந்ததே பெரிய அந்த ஜாயிண்ட் புத்தா ஸ்டாச்சு தான், நாங்க அதை தான் போய் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு. சரி அப்ப இந்த வழியா போங்க, நாங்க இவ்வளவு தூரம் நாங்க மேல ஏறி வந்தோம். இப்ப என்னடானா இப்ப இந்த குட்டி ஸ்டாச்சு எல்லாம் அந்த கீழே நாங்க ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் தெரியுமா, அந்த இடத்துல தான் இருக்கான். இப்ப தலைகீழா நாங்க கீழே இறங்கி இப்ப போயிட்டு இருக்கோம். நாங்க அதை பாக்குறதுக்கு 5:30 க்ளோஸும் ஆயிரும், டிக்கெட் வாங்கியாச்சு. சொல்ற வழி இல்ல, கீழே போய் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் முதல்ல இருந்துன்ற மாதிரி மறுபடியும் மேலே ஏறி போய் தான் திருப்பி நாங்க அந்த புத்தா ஸ்டாச்சுவை பார்க்கணும். தெரியல, நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டோம். சரினா வாங்காம இருந்திருக்கலாம், நேரம் போய் அந்த புத்தா ஸ்டாச்சுவாவது பாத்துக்கலாம். சரி வந்துட்டு இந்த மிச்சம் இருக்க ஸ்டாச்சு எல்லாத்தையும் பாத்துடலாமே நினைச்சது தப்பா போச்சு. இப்ப தலைகீழ திருப்பி இறங்கி திருப்பி மேலே ஏறி ஐயோ ஒண்ணும் முடியல, பாக்கலாம். இங்க இருக்க இந்த எல்லா ஸ்டாச்சுமே வந்து பாக்குறதுக்காக தானே இப்ப வந்தோம். அது வந்து மலைக்கு அடியில கீழே அண்டர் கிரவுண்ட் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அப்படிதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த இடத்துக்கு வந்து இப்ப நம்ம வந்தாச்சு. இதுக்குள்ளதான் இந்த இருக்கிற எல்லா ஸ்டாச்சுவும் இருக்கு அப்படின்னாங்க. ஒரு ஸ்டாச்சுவும் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். டூர் கைடு வச்சு நிறைய பேர் அதர் ப்ராவின்சஸ்ல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. நமக்கு நாமே டூர் கைடு. வாங்க உள்ள போலாம். ஐயோ உள்ள இந்த ஸ்டாச்சு, ஓயோமா இவ்வளவு பெரிய ஸ்டாச்சு, ஐயோ செம பெருசா இருக்கு. எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு போல. ஓகே இப்ப வாங்க என்னென்ன ஸ்டாச்சுன்னு பாக்கலாமா. ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே பாத்துருங்க எப்படி இருக்குன்னு. எல்லா ஸ்டாச்சுவும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிறதுல இந்த ஸ்டாச்சு தான் செம்ம பெருசா இருக்கு. மலையை குறைஞ்சு அப்படியே பண்ணி வச்சிருக்காங்க. ஓய்யோ எப்பா இந்த ஸ்டாச்சு வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு நம்ம ஊர்ல இந்த காளி அம்மன் சிலையா காளி சிலையா எனக்கு சரியா தெரியல, தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுங்க. என்ன மாதிரி இருக்கு நீங்க சொல்லுங்க, எனக்கு அந்த அளவுக்கு ஃபெமிலியரா தெரியல எனக்கு. பட் எனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கு. இது வந்து இங்க இருக்க சைனால இருக்க நிறைய கோயில்களை பார்த்துருக்கோம். இந்த அரக்கன் மாதிரி ஒரு ஃபேஸ் ஒண்ணு இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாவும் இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ட்ரன்ஸ் இது நான் வந்து உங்களுக்கு காட்டினது வந்து இந்த பக்கத்துலதான் ஃபர்ஸ்ட் காட்டினேன். நானே இந்த பக்கம் உள்ள வந்து பாக்குறேன், செம்ம அழகா இருக்கு. ஃபுல்லா புத்தா அப்படியே. இது என்னதுங்க, என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்றது இதுக்கு பேரு? செதுக்குறது. அப்படியே ஃபுல்லா செதுக்கி வச்சிருக்காங்க. ஐயோ சூப்பரா இருக்கு புத்தா ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து 51 அடியாங்க. இந்த ஸ்டாச்சு 51 அடி. இந்த பக்கம் அப்படியே நீங்க பாத்துட்டீங்கன்னா நம்ம எந்த புத்தா டெம்பிள்லயுமே வந்து எல்லாத்துலயும் அந்த நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன நிறைவேறணுமோ அது வேண்டுதல்கள் எழுதுவோம்ல, அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கதான் அந்த பக்கம். இந்த பக்கம் ஃபுல்லாவே வந்து கேண்டில்ஸ் வந்து இருக்கு. அந்த பக்கம் அது வந்து இங்க ஒரு ஸ்பெஷலான என்னன்னா வந்து கேண்டில் வந்து தாமரை மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய கேண்டிலா தாமரை மாதிரி ஒரு கேண்டில் ஒண்ணு இருக்கு. இந்த ஏரியாவே பாக்குறதுக்கு அப்படியே செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ நம்மளும் போய் ப்ரேயர் பண்ணலாம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அப்படியே இந்த ஸ்டாச்சுக்கு அப்படியே பின்னாடி பக்கம் ஒரு வழி ஒண்ணு இருக்கு. ஒரு அந்த டிம் மூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. போலாம். அலாவுதீன் அற்புத விளக்கு குகை. அது என்ன குகைங்க சொல்லுவாங்க? ஓ இந்த பக்கம் இந்த கேவ ஃபுல்லாவே குடைஞ்சு பண்ணிருக்காங்க போல. ஐயோ ஏங்க நம்ம ஊர்லதான் சிற்பத்துக்கு ஃபேமஸ் நம்ம சொல்லுவோம், இங்கேயும் அதே மாதிரி இருக்குல்ல, வச்சிருக்காங்கல்ல. இந்த பக்கம் ஒரு கேர்ள் வந்து புத்தா என்ன மனசுக்குள்ள இருக்க மாதிரியா
புரியல. ஓ 10,000 புத்தா சிலைகள் இருக்கு இதுல உள்ள. ஓ செலவு பண்ணிருக்காங்கல்ல, மொத்தம் 10,000 இருக்கு. 10,000 புத்தரோட ஃபேஸா? 10,000 ஓ ஓகே ஓகே. 10,000 10,000 புத்தா கேவ் இது பேரு. அது புத்தாவோட 10,000 ஃபேஸ் முக பாவனைகள். ஆமா, அது வாயில வராம தான் பபன்றேன் நான். ஸோ ஓகே. வேற வேற வடிவத்துல அப்படியே பண்ணிருக்காங்க. ஐயோ சூப்பரா இருக்குல்லங்க. என்னப்பா? The timing they don't have that much like creative dressing. அப்படியாப்பா? ஸ்டாலின் இது பாத்தீங்கன்னா நம்ம அந்த இதுல அப்படிதான் இந்த யானையோட இது இருக்குல்ல, மூஞ்சி இருக்குல்ல. கற்கால மனிதர்கள் மாதிரிதான். ஆமா ஆமா. ஏன்னா பண்ணி அதுலயும் பண்ணி அடிச்சு தூக்கிட்டு போற மாதிரிதான் வச்சிருக்காங்க. ஓகே. இங்க ஒரு புத்தா. ஆமா, மாடு வச்சு கட்டி எடுத்துட்டு போற மாதிரி. டேய் அது மயில் இல்ல, கழுகு. கழுகு மேல இருக்க மாதிரி. கழுகு மேல இருக்கிற கழுகுனா அங்க மேல வந்து பீகாக்கோட ஃபெதர் மாதிரி இருக்கு. அப்ப பீகாக் அது தெரியல. ஆமா தெரியல. ஆமா. இங்க ஒரு புத்தா ஸ்டாச்சு எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா புத்தாவோட பல விதமான முகங்கள். இது சொல்லுவாங்கல்ல, ஒர்த்து ஜெயிலர்ல சொல்ற மாதிரி. நான் கூட என்னடா அது மேல ஏறி திருப்பி இறங்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஓகே, மிஸ் பண்ணிருப்போம். ஆனா அந்த பிக்சர்ல இந்த மாதிரி எல்லாம் போடல. இங்க இவ்வளவு இருக்கு. ஆமா ஆமா ஆமா. எப்படி வந்து அந்த சிற்பங்கள் வந்து சிற்பி வந்து செதுக்குவாங்கல்ல, அது எப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டாச்சு ஒண்ணு. 10,000 கண்ணுடைய முகமுடைய புத்தர் போல. என் வீட்டுக்காருக்கு அப்படியே அருவியா பொங்கி வருது எல்லாமே. டச் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்கல்லப்பா. ஓகே சரி. இந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புத்தா பிடிக்குமான்னு சொல்லுங்க. இந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டாச்சு வந்து மாஸ்க் போட்ட மாதிரி இருக்குல்ல ஃபேஸ்ல. இருந்தா இந்துடா. இந்துன்னு போட்டிருக்கு, இந்தியான்னு போட்டிருக்கு. ஓ போதி தர்மரா. இங்க வந்து இந்தியான்னு எழுதிருக்கு. ஆமா இந்தியான்னு எழுதிருக்கு. இதுக்கு பேரு இந்துனா வந்து இந்தியான்னு இங்க எழுதிருக்கு. ஆனா ஆக்சுவலா இது என்னன்னு தெரியல. யாரையாவது கேட்கலாமா? கேட்டு என்னன்னு சொல்லலாமா? இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல மட்டும் யானை இருக்கு வச்சு இப்படி வச்சிருக்காங்க. யார்கிட்ட கேட்கலாமா? போதி தர்மரா? ஓ போதி தர்மர். ஓகே, இவர் தான் போதி தர்மர் அப்படின்னு சொல்லி இங்க வச்சிருக்காங்க. மேபி இந்த போதி தர்மர் நீங்க வச்சிருக்கனால கூட இந்த இடத்துல இந்துன்னு வச்சு இது வச்சிருக்காங்களோ என்னமோ தெரியல. இந்தியால வந்து அது பண்ணது மாதிரி அப்படி பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, எதுவும் கேட்டு பார்க்கலாமா? கேட்டு பார்க்கலாம். 我有一个问题可以说吗？我们是印度，这里有印度，为什么他们写印度这里？我说那是假的。他说宣为他了，他说他们是印度的。为什么他们写这里印度？这个墙壁上面它雕刻的是印度佛教文化传播到我们乐山，是2条线路，南方丝绸之路的2条线路。Like how these people that came to here and they're like doing stuff. Oh. So like how they came here and how they're doing. Oh. 它是从古印度传到西藏，传到康定，然后进雅安，然后就到我们四川。就是大摩。那里的对它是中国传播佛教文化的。他创立了禅宗。少林寺就是发源地禅宗达摩宗。谢谢。我们看印度，我们不知道为什么他们写印度这里。中文说的这么好，这是传播路线。就是你们那里的佛教文化是从哪些地方传到我们乐山来？我们这里是乐山。
எனக்கு அவங்க சொன்ன வரையும் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சது. யாராவது இன்கேஸ் சைனீஸ் நல்லா தெரிஞ்சவங்க இதை கேட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. என்னோட அறிவு கேட்ட வரையும் இவனோட அறிவு கேட்ட வரையும் அவங்க சொன்னது வந்து தாமோ வந்து நம்ம போதி தர்மம் சொல்லுவோம்ல, இங்க தாமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்க ஊருக்கார் தான் இங்க வந்திருக்காங்க, இந்தியன் ஏன் இங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து இங்க இருந்து வணிகம் சார்பாலாம் வந்துட்டு போயிட்டு சில விஷயங்கள்லாம் இவங்களோட கல்ச்சரோட மிங்கிள் ஆகியிருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் அது மாதிரி மிங்கிள் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி நம்மளோட கண்ட்ரிஸோடதும் வந்து இங்க வந்து மிங்கிள் ஆகி இதானதை வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் வந்து இந்த இடத்துல வந்து இந்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அங்க இருந்து வந்த விஷயங்கள் போன விஷயங்கள்ன்ற மாதிரி அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இங்க வந்து புத்திசம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, நம்ம அந்த போதி தர்மர் வந்து அங்க இருந்து இங்க வந்தார்ல, அதனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ நான் வெரி சர்ப்ரைசிங் இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஊர் பேர் வந்து எழுதணும்னு ஒரு டவுட். என்னோட அறிவு கேட்டின வரை சம்ஹவ் அந்த ஒரு இதை வந்து அப்படிதான் சொன்னாங்க. அது இன்னும் டீட்டெயிலாக அவங்க நிறைய சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு புரியல. பட் ஓவராலா ஒரு அவுட்டர் என்ன சொல்றது, ஒரு அப்டிராக்ட் அப்படியே வாங்க. அந்த பக்கம் ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்கு. ரைட்டு, தாமுவுக்கு வந்து ஒரு வணக்கம் வந்து சொல்லிடுவோம். எப்பவுமே வந்து மோஸ்ட்லி இந்த புத்திசம் ஃபாலோ பண்ற சைனீஸா இருந்தாங்க அப்படின்னா இந்தியான்னு நம்ம சொன்ன உடனே யூனோ தாமோ அப்படின்னு அடுத்த வார்த்தை கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. இந்த பக்கம் அப்படியே ஒரு பெரிய புத்தா ஒண்ணு இருக்கு, வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. ஓகே, 33யா? ஆமா, இது வந்து 33 மீட்டர். 33 மீட்டர், செம்ம பெருசா இருக்கு, அப்படியே சூப்பரா இருக்கு. சோஃபா நாங்கள் சைனாவில் நிறைய இடங்கள் வந்து சுற்றி பார்த்துருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்ப்ரெசிவான இடமா வந்து எங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்தது. இந்த இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த லேஷான் ஜைன் புத்தான்றது வந்து யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களால 1996 வருஷத்தில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன் ஆஃப் த சைட்டாக வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போலேருந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ரொம்ப நாளாகவே இங்கே போகணும்னு நினச்சோம். இந்த வாட்டி போனதில் ரொம்பவே சந்தோஷம். செம்ம சூப்பராக இருந்தது. உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் அப்படியே அங்க இருக்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் அப்படின்றதால எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் ராஜாலாம் நிக்கிற மாதிரி அப்படியே இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா ஃபுல்லா ஸ்டாச்சு தான். கிட்டார் வாசிக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு ஸ்டாச்சு. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒண்ணு. அப்புறம் இந்த இது ஆமா ஏங்க, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் புத்தான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு வர்ற ஒரே ஸ்டாச்சு இந்த லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு தான். ஆக்சுவலா இங்க இருக்க புத்தா ஸ்டாச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு புத்தா ஸ்டாச்சு உங்களுக்கு காட்டினலாம், அந்த மாதிரிதான் இங்க இருக்க ஸ்டாச்சு எல்லாம் வந்து கிடைக்கும். நம்ம ஊர்ல எங்கேயாவது இப்ப நீங்க புத்தா ஸ்டாச்சுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது இந்த லாஃபிங் புத்தா தான். ஆமா, பெரும்பாலும் இததான் வந்து புத்தா அப்படின்னாலே இந்த லாஃபிங் புத்தா தான் வந்து கொடுப்பாங்க. ஆமா ஆமா, இந்த பக்கம் ஸ்டாச்சு, இந்த பக்கம் ஓகே. வித்தியாசமா இருக்கு. அதானே காது குடையிற மாதிரி தானே இருக்குது பாக்குறதுக்கு. யாருக்கு இவரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. நீ கூட அப்படி போஸ்ட் கொடுக்கலாம்டா, சூப்பரா இருக்கும்டா. என்னெல்லாம் ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்துட்டு போலாம். ஓ, இதான் அந்த கோல்டன் புத்தா போல. சோ எல்லாமே அந்த கோல்டன்ல வந்து மின்ற மாதிரியே ஒரு எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல. எஸ், வாங்க போலாம். ஃபுல்லாவே அந்த எஃபெக்டே வந்து ஃபுல்லா அந்த ஒரு கோல்டன் அந்த தீம்ல வந்து கொடுத்துருக்காங்கல்ல. லைட் செட்டிங்ஸ் எல்லாமே கோல்டன் புத்தா உள்ள இருக்காரு. அவர்கிட்டயும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம். வாங்க. உங்களுக்கு கேக்குதா? கொஞ்சம் நான் பேசாம இருக்கேன். அந்த புத்திசம்ல வந்து ஒரு சாங் ஒண்ணு பாடுவாங்க, அது ஓடிட்டே இருக்கு. ஐயங்க, இங்க பாருங்கண்ணே எவ்வளவு புத்தாவோட ஸ்டாச்சுஸ்ன்னு. ஃபேஸஸ் இல்ல, ஸ்டாச்சுவாவே வச்சிருக்காங்க. வா, ஐயோ இங்க பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து புத்தாவோட ஸ்டாச்சு தாங்க.
ஃபுல்லாவே புத்தாவோட ஸ்டாச்சு தான். ஒரு வழியா அப்படியே அந்த ஸ்டாச்சு எல்லாம் பார்த்துட்டு இப்ப லேஷான் ஜாயின் புத்தா ஃப்ரம் ஹியர் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி அந்த ரூட்ல அப்படியே போவோம். வேர்த்து விறுவிறுக்குது, இது பண்ணவே முடியல, செம்ம வேர்வை. ஜாக்கெட் வேற போட்டுட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறினோடனே சரியா வேர்க்குது, மயக்கமே வருது. திருப்பி இது என்னடா மறுபடியும் முதல்ல இருந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. யாரு புத்தாவா? அவர் எங்க கோச்சிட்டு போறது? அப்பா புண்ணியமா போகும்பா, ஸ்லோப்பையாவது வச்சிங்களே. ஏங்க புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க, ஸ்லோப்பாவது போட்டாங்களே. வெறும் ஸ்டெப்ஸா போட்டிருந்தேன், அவ்வளவுதான் நானு. ஓய்யோ சம் வியூ நீங்க இருந்து பாக்குறதுக்கு. நான் ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் பூலாம் இருக்கு, நிறைய பேர் இருந்து போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது அந்த சைடு இருக்கு. அப்படியே சுத்தி போனோம் இந்த பக்கம் வந்துட்டோம். ஆமா, ஆல்மோஸ்ட் நம்ம மேல இருக்கோம் புத்தா ஸ்டாச்சுவை பார்க்க போறதுக்கு. அந்த இடத்துல இப்படி ஒரு வியூ. என்னடா இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து கூட்டமா நின்று போட்டோ எடுக்கிறாங்களே, ஒருவேளை ரிவரை போட்டோ எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா டைம் ஃபார் த ரிவீல் த ஜெயண்ட் புத்தா. இந்த புத்தா ஸ்டாச்சு தாங்க பார்க்குறக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம். இந்த புத்தா ஸ்டாச்சு தான் வேர்ல்ட்லே இருக்கிற டாலஸ்ட் ஸ்டோன்லே செஞ்ச புத்தா ஸ்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு வரலாறே இருக்குங்க. சைனாவில் டாங் டைனாசிட்டின்னு ஒரு டைனாசிட்டி இருந்ததுங்க. அப்போ தான் இந்த புத்தா ஸ்டாச்சு வந்து பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த புத்தா ஸ்டாச்சு கிட்ட 3 ரிவர் வந்து சங்கமிக்கிற இடமாங்க. அந்த ரிவர் பேர் வந்து தாது ரிவர், அதுக்கப்புறம் சின்யி ரிவர், மின்ஜியாங் ரிவர் அப்படின்னு 3 ரிவர் வந்து சங்கமிக்கிற இடமாங்க. ஸோ அதனால வந்து அதில் சீற்றங்கள் ஜாஸ்தி இருக்குது. அந்த சீற்றத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நமக்கு வந்து ஒரு புத்தா சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்ல இருந்த ஒரு புத்தா ஷிப்ல வந்துட்டோம் அப்படின்னா ஷிப்ல இருந்து புத்தா பாத்துக்கலாம். பட் நம்ம அது வழியா வரல. அப்படி நடந்து வந்தனால தான் நம்ம அந்த மிச்ச இடங்கள்லாம் கவர் பண்ண முடிஞ்சு. சோ ஷிப்ல இருந்து புத்தா பார்க்கல பதில் புத்தா பிளேஸ்ல இருந்து நம்ம ஷிப்பை பார்க்கலாம் வாங்க. நீ பாருங்க அந்த ஷிப்ல வர்றாங்க தெரியுமா, அவங்க வந்து இந்த ஸ்டாச்சுக்கு நேரா அப்படியே நிப்பாட்டுவாங்க போல அந்த ஃபுல் வியூவை வந்து பாக்குறதுக்காக. இந்த வீடியோ ஃபுல்லா எங்க கூட டிராவல் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா இப்ப வெளியில போறதுக்காக நாங்க வந்தோம். சைட்ல ஒரு ஷார்ட் வே இருக்கு, இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பி வச்சாரு ஒரு இவரு. கடைசியில பார்த்தா அது அந்த ஜெயண்ட் புத்தாவோட காலு கிட்ட போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரியல, அந்த வழின்னு தான் நினைக்கிறேன். ஐயோ அம்மா செங்குத்தலாம் இருக்கு. ஏறும் போதும் பயமா இருக்கு, இறங்கும் போதும் பயமா இருக்கு. கடவுளே. அங்குள் 1000 வயசு அங்குள் எடுக்கிறேங்கள். 6 சேருதுல்ல. இதுக்கான ஆசைப்பட்ட பாலகுமாரா, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. போனங்க கீழே போட்டுருவோம், பயமா இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நான் வச்சுட்டேன். செக்யூரிட்டி வாழ்க, எங்க இருந்தாலும் வாழ்க. எனக்கு தெரிஞ்சே நாங்க அந்த புத்தா ஸ்டாச்சுக்கு அண்டர்ல தான் வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நான், இஃப் ஐ எம் நாட் ராங். அம்மா எங்க கூட ஒரு சைனீஸ் ஃபேமிலி வராங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் சைமா சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னாங்க. அப்பாடி இதுக்கப்புறம் தர கொஞ்சம் நார்மலா இருக்குப்பா. வியூ புத்தா ஃப்ரம் த புத்தா ஃபீட் பிளாட்ஃபார்ம், கீப் ரைட் ஃபார் ஒன் வே டிராஃபிக். வா வந்துட்டோம் வந்துட்டோம். வா ஏங்க புத்தாவா பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது தண்ணி போகுது, வெண்ணி போகுதுன்னு. ஆமா செம்ம ஃபோர்ஸா தான் போகுது. கருங்கும்னு இருட்டா இருக்கு. அப்பாடி ஒர்க் பண்றவங்க ஆமா அந்த மலைக்குள்ள தானே குடஞ்சு புத்தா ஸ்டாச்சுவே பண்ணியிருக்காங்க. ஆமா ஆமா, அப்ப அந்த ஸ்டாச்சுக்குள்ளேயே குடைச்சு தானே கூட்டு போறாங்களா? இல்ல பக்கத்துல இருக்க மலையா? வந்தாச்சு வந்தாச்சு. ஐயோம்மா, ஓய்யோ ஃபீட் தெரியுதாங்க. இதுதான் புத்தாவோட பாதம், புத்தாவோட ஃபீட். இதாங்க புத்தா. கீழே இருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ அந்த செக்யூரிட்டி வாழ்க. வா
அந்த ஹெட் தெரியல இடத்துல, அந்த ஹெட் தெரியல இடத்துல தான் நாங்க பார்த்தோம். மேல இருந்து பார்த்தோம். இப்படி பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை. இந்த வழி இந்த பக்கம் பாருங்க, வழி இருக்கு பாருங்க. அதே மாதிரி அந்த சைடுல வழி இருக்கு, அது வழியா தான் வந்தோம். இதாங்க ஸ்டாச்சு. பிளாக் பண்ணிட்டாங்க போல இப்போ புத்தாவோட பாதம். ஐயோ அம்மா, பார்க்கவே ஜைஜாண்டிக்கா இருக்கு. இங்கேயும் ப்ரேயர் பண்றதுக்கான இடம் வச்சிருக்காங்க. ஓ லைட்டிங் கரெக்டா நான் வைக்கிறேன், லைட் போடுறாங்க. லைட் போட்டாங்கல்ல, செம்மையா இருக்குல்ல. எங்க அதுல தண்ணில அது வர்ற மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு செக்யூரிட்டி பாக்குறீங்கல்ல நீங்க, அந்த செக்யூரிட்டி வந்து நாங்க உள்ள வந்த உடனே வந்து அந்த கால் இருக்கு பாருங்க, புத்தாவோட அந்த கால் இருக்கு பாருங்க, அந்த கால் கிட்ட நீங்க நில்லுங்க, அங்க இருந்து போட்டோ எடுத்தீங்கன்னா புத்தா ஃபுல்லா கவர் ஆகும். அதான் வந்து உங்களுக்கான கரெக்ட் பிளேஸ். சென்டர்ல இருந்து எடுத்தீங்கன்னா உங்களால ஃபுல்லா வந்து கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாங்க வந்திருக்கோம் தெரியுமா. ஒருத்தவங்களுக்கா வந்து அங்க நில்லுங்க, நானே உங்களுக்கு போட்டோ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாரு. செம்ம ஸ்வீட்ல எங்களுக்கு அடுத்து ஒரு 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு அதே தான் சொல்றாரு. வந்துச்சு அந்த இடத்துல நில்லுங்க, இந்த பொசிஷன் தான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷன் அந்த புத்தாவை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு போட்டோ எடுத்துருக்காரு. அவர் எடுத்த போட்டோவை உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபைனலா இதை நினைச்சு வந்தோம். ஆக்சுவலா இன்னொரு வாட்டி வரணுமோ, ஷிப்ல வந்துதான் இங்க வந்து பார்க்க வரணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கரெக்டா கிளம்பலாம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம். நான் கூட எண்டிங் வீடியோ கூட பேசி வச்சுட்டேன். நான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு செக்யூரிட்டி வந்து இந்த வழியா போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நாங்க ஷார்ட் வே போல அப்படின்னு நினைச்சோம். இந்த இதுக்கு வழின்னு தெரியாது. ஆக்சுவலா நாங்க ஏறி இதை பாக்குறதுக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட பேர் அந்த சைட்ல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் செக்யூரிட்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல விட முடியாது அப்படின்னு. சரி ஏதோ ஷார்ட் வே போல அப்படின்னு நினைச்சா நாங்க போனோம். ரிட்டர்ன் வரும்போது எங்களை விட்ட உடனே நாங்க வரும்போது ஷார்ட் வே தான் நினைச்சு வந்தோம். அது புத்தாவுக்கு வர்ற இடம்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு 3 ஃபேமிலி வந்தோம். நாங்க எங்க 2 ஃபேமிலி, ஒரு சைனீஸ் ஃபேமிலி. அவங்க 3 பேர் என்ன போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோடனே டக்குன்னு லாக் பண்ணிட்டாங்க. கடைசியில பார்த்தா புத்தா வந்து பாக்கணும்னு இன்னைக்கு இருந்திருக்கு. பார்த்தாச்சு. செம்ம ஜைஜாண்டிக்கா இருக்கு. மேல இருந்து பாக்குறதுக்கு வியப்பா இருந்தது, இங்க இருந்து பாக்குறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நினைச்சது எல்லாமே நடக்குது, எல்லாரும் பீஸ்ஃபுல்லா நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தா கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.